டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா போன்ற பெரிய பெரிய நகரங்களும் அங்க உள்ள பெரிய பெரிய கட்டடங்களும் இந்தியாவை நினைவுபடுத்தும் அடையாளங்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த நகரங்கள் மட்டும்தானா இந்தியா? கிராமங்கள் தானே நம்ம இந்தியாவோட உயிர் நாடியே. நம்ம வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயம் நம்ம கிராமங்கள்ல தானே இருக்குது. அறிவியல் வளர்ச்சி இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமும் டிராக்டரை பயன்படுத்தாம மாட்டை ஏரில் பூட்டி உழவு செய்கிற விவசாயிகளை நம்ம பார்த்துருப்போம். டிராக்டர் வாங்குற அளவுக்கு பொருளாதார வசதி அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். டிராக்டரை பயன்படுத்தாம இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை விவசாயிகள்கிட்ட கேட்டா அவங்க எழுப்புற கேள்வி என்ன தெரியுமா? டிராக்டர் சாணி போடுமா? இதே கேள்வியை சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு பொருளாதார வல்லுனர், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கேட்டிருக்காரு. அவர் யார் தெரியுமா? தெரியுமே, அவர்தான் ஜோசப் செல்லதுரை கொர்னேலியஸ். ஆனா இவரை ஜேசி குமரப்பா அப்படின்னு சொன்னாதான் பல பேருக்கு தெரியும். 1892 தஞ்சாவூர்ல பிறந்து வளர்ந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில வரலாறு, லண்டன்ல தணிக்கையியல், அமெரிக்காவின் சைரக்யூஸ் பல்கலைக்கழகத்துல வணிக மேலாண்மை, இங்கிலாந்து நாட்டின் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பொருளாதாரம், இப்படி புகழ்பெற்ற பல கல்வி நிறுவனங்கள்ல படிச்சு பல பட்டங்கள் பெற்றாரு ஜேசி குமரப்பா. அதுக்கப்புறம் லண்டன்ல ஒரு வங்கியில பணியாற்றி பம்பாய் நகர்ல தவார் தணிக்கை நிறுவனத்திலையும் கொஞ்ச காலம் பணியாற்றினாரு. அதே பம்பாய் நகரத்துல தவார் வணிகவியல் கல்லூரியில விரிவுரையாளராகவும் துணை முதல்வராகவும் பணியாற்றியிருக்காரு. அதை தொடர்ந்து காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டாரு குமரப்பா. 1930 யங் இந்தியா என்கிற சுதந்திர போராட்ட பத்திரிகையை வழிநடத்த குமரப்பாவுக்கு மகாதேவ் தேசாய் அழைப்பு விடுத்தாரு. அந்த இதழ்ல தன் கட்டுரைகள் மூலமா பொருளாதார விழிப்புணர்வையும் விடுதலை வேட்கையையும் மக்கள் கிட்ட பரப்புனார். இந்தியா ஏழ்மையில் உழல்வது ஏன், பொது நிதியும் நமது வறுமையும், இது மாதிரி தலைப்புகளில் கட்டுரைகளை எழுதினார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய மக்களோட ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறத இந்த கட்டுரைகள் வழியா வெளிப்படுத்தினார் குமரப்பா. இதனால பிரிட்டிஷ் அரசு 1.5 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துச்சு. கராச்சியில நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல குமரப்பாவை பொருளாதார ஆய்வுக்குழுவோட தலைவரா நியமிச்சாங்க. அப்போ அவரு பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்குரிய நிதியிலிருந்து இராணுவத்துக்காகவும் போருக்காகவும் செலவு செஞ்சதை கண்டுபிடிச்சு அறிக்கையா வெளியிட்டாரு. இந்த தகவலை வெளியிட்டதுக்காக 1932 மறுபடியும் அவரை சிறையில அடைச்சாங்க. பம்பாய் நகர்ல 1934 அனைத்திந்திய கிராம தொழிற்சாலைகள் அமைப்பை காங்கிரஸ் உருவாக்குச்சு. இதுல ஜேசி குமரப்பாவோட பங்கு ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் முன்வைத்த உள்நாட்டு உற்பத்தி, பருத்தி துணி, கதர் ஆடைகள் இவற்றோட அடையாளமாக அன்னைக்கு இருந்தது ராட்டை. அனைத்திந்திய ராட்டை சுற்றுவோரின் சங்கத்தோட செயலரா நியமிக்கப்பட்டாரு குமரப்பா. அந்த சங்கத்துல ரவீந்திரநாத் தாகூர், ஜேசி போஸ், சி.வி. ராமன், பி.சி. ராய் போன்ற பெரும் அறிவாளிகள் உறுப்பினர்களா இருந்தாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பரவிய காலத்துல அந்த போராட்டத்தை தொடர்பு படுத்தி அப்பத்திற்கு பதில் கல்லா என்ற தலைப்புல ஒரு கட்டுரையை எழுதினார். அதுக்காக குமரப்பா மறுபடியும் சிறையில அடைக்கப்பட்டாரு. காந்திய சிந்தனைகளின் அடிப்படையில இந்தியா பொருளாதாரத்துல முன்னேறணும்னா இயற்கை சார்ந்துதான் செயல்படணுங்கிற புதிய பார்வையை தந்தாரு. இயற்கை விவசாயத்துல உழவு மாடுகள், நிலத்துக்கு உரமா பயன்படுற மாட்டுச் சாணம் இவற்றோட பங்கை உணர்ந்ததால தான் டிராக்டர் சாணி போடுமா என்ற கேள்வியை எழுப்பினாரு குமரப்பா. ஜெர்மானிய பொருளியல் வல்லுனர் ஷூமாக்கர் தன்னோட ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்கிற புத்தகத்துல குமரப்பாவை இந்திய தத்துவ மேதை அப்படின்னு பெருமையா குறிப்பிட்டிருக்காரு. ஜேசி குமரப்பாவை பத்தி 1952 வெளிவந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் பின்வருமாறு சொல்லுது. அவர் ஒரு காந்திய பொருளாதாரவாதி, சிறந்த கொள்கைவாதி, கிராம பொருளாதாரத்தை முன்னெடுத்து சென்றவர். சரி, இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார அறிஞரோட
தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மண்ணு, மூங்கில், ஓடெல்லாம் வச்சு கட்டின ஒரு சின்ன குடிசையில தான் கடைசி வரை வாழ்ந்தாரு. மதுரை திருமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கிற கல்லுப்பட்டி கிராமத்துல அமைஞ்சிருந்த காந்திய ஆசிரமத்துல தான் தன்னோட கடைசி காலத்துல வாழ்ந்திருக்காரு. காந்திய சிந்தனைகளின் அடிப்படையில பசுமை நிறத்தை குறிக்கும் விவசாயத்தையும் இயற்கையையும் இவர் உசுரா நினைச்சதுனால மக்கள் இவருக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா?